புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர காங்கிரஸ் உறுதியாக உள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து தட்டாஞ்சாவடியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய கார்கே பாஜக சொன்ன வாக்குறுதிகளை மோடி நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். This is the difference between whatever we promise, whatever we say, we'll do, but Modi will not do. சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சர் பதவியை பெற்ற பின்னர் அவரது காலை வாரிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குறித்து அமைச்சர் உதயநிதி கடுமையாக விமர்சித்துள்ளார். கோவை மேட்டுப்பாளையத்தில் நீலகிரி திமுக வேட்பாளர் ராசாவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட உதயநிதி தமிழ்நாட்டிற்கு எதிரான மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு ஆதரவு அளித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைத்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என கடுமையாக சாடினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் வேட்பாளருமான திருமாவளவன் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகில் உள்ள பிச்சாவரம், மடுவாங்கரை உள்ளிட்ட கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது இளம்பெண் ஒருவர் திருமாவளவனை ஆதரித்து கவிதை பாடி வாக்கு சேகரித்தது வாக்காளர்களை பெரிதும் கவர்ந்தது. திருமா என்பவர் அரசியல் தலைவர் மட்டுமல்ல, அறிவின் தலைவர் மட்டுமல்ல, அன்பின் தலைவர் என்றார். சிறுத்தைகள் என்பது வலிமையின் அடையாளம். சிறுத்தைகள் என்பது வலிமையின் அடையாளம். ஆனால் இச்சிறுத்தைகள் வலிமையின் அடையாளம் மட்டுமல்ல, பலரின் வலியின் அடையாளம். அந்த வலிக்கு மருந்து அறிவு என்பதை காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர். இன்று அவரை ஊட்டிக் கொண்டிருக்கிறவர் நம் எழுச்சி தமிழர் அவர்கள். பாஜக கூட்டணி சார்பாக ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் முதுகுளத்தூர், கமுதி உள்ளிட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொண்டார். முதுகுளத்தூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட பன்னீர்செல்வத்திடம் தங்களை பார்க்க தாங்கள் வெகு நேரம் காத்திருப்பதாக பெண்கள் கூற அதற்கு பதிலளித்த பன்னீர்செல்வம், இவ்வளவு நேரம் பேசுறேனே, யாராச்சும் தம்மை சாப்பிட கூப்பிட்டீங்களா என கேட்டார். மேலும் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் மீண்டும் வருகிறேன், அப்போது அனைவரும் அமர்ந்து சம பந்தி சாப்பிடலாம் என தெரிவித்தார். அடுத்த முறை வரும்போது எல்லாரும் உட்கார்ந்து சமமா உட்கார்ந்து நம்ம சாப்பிடுவோம். தயார் பண்ணி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.